கொட்டுமுறை தினத்தில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் நல்லவர்கள் வெல்வது, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். 6 பேர் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். இப்ப தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முறை தினத்தை வாக்களிக்க முதலே சொல்றாரு. 1 அடுத்து 2வது மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி முதலில் இருப்பவர் யார்? ஒருங்கிணைப்பாளர் வைகோ, அண்ணன் வைகோ அவர்கள். அவருடைய பம்பர சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அதற்கு அடுத்தாற் போல் மோதிர சின்னம். மோதிர சின்னம்ங்கிறது யார் என்றால், நான் அண்ணன் திரும்ப கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அவருக்கு 10 வருஷம் வித்தியாசம் இருக்குன்னா சகோதரர், அன்பு சகோதரர் திரும்ப அவர்களே. அதே போல அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி, 2 மிகப்பெரிய 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. வலது இடது, அந்த 2 வலது கையாக ஒரு கம்யூனிஸ்டும் இடது கையாக ஒரு கம்யூனிஸ்டும் இருக்கிறது. அந்த சின்னம் கதிர் அருவாள் ஒருத்தரும், கதிர் அருவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் நீங்க வாக்களிக்க வேண்டும். அதே போல அதுக்கு அடுத்தாக இது மக்கள் நல கூட்டணியில் இருக்க 4 1 5 6வதாக சின்னையா ஜி.கே. மூப்பனார் அவர்களின், ஜி.கே. வாசன் அவர்களின் தென்றதோப்பு சின்னத்திற்கு நீங்கள் அனைவரும், அதுவும் 6 மொத்தம் இந்த 6 பேருக்கு நீங்க வாக்களிக்க. நான் முதலே ஒருத்தர் கேட்டேன், மீது 5 பேர் நீங்க எல்லாரும் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் தலைமையிட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு கதை சொல்லாமா வேண்டாமா? இல்ல அங்கே போய் சொல்லட்டுமா? இங்கே சொல்லணுமா இல்ல அங்கே போய் சொல்லட்டுமா? சொல்ல மாட்டேன்னு கதை சொல்லுவாங்க. கிருஷ்ணமூர்த்தி சரி கதை சொல்லுங்க. அன்பால கேட்டாலும் சரி, அடிச்சு கேட்டாலும் சரி, சொல்றது சொல்லத்தான் பாருங்க. இப்ப ஒரு ஆள் என்ன சொன்னார்னா, ஒரு மந்திரி கிட்ட நாடு நல்லா இருங்க எல்லாருமே, ராஜாவை பத்தி பேசுறாங்க. ராஜா என்றால் யார்? அப்ப இவர் சொல்றாரு, இவங்களை யாருமே தப்பா பேசுறாங்க, உங்களை குளிர வைக்கிறதுக்காக பேசுறாங்க. அப்படிங்கும்போது அங்கிருந்து ராஜா வந்தார். என்ன அறிக்கை மட்டும் உங்களுக்கும் சின்ன ஒருத்தர் வெளியிலிருந்து வந்தவர்களுக்கும் இல்ல, இவர் சொல்றாரு இந்த மாதிரி ஆட்சி நன்றாக நடக்கிறதுன்னு சொல்றா, இல்லைன்னு சொல்றேன். இதுதான் அவங்களுக்கு நடக்கிற ஆர்குமெண்ட்டுங்க. ஏன் ஆட்சி நல்லாதான் நடந்தா நீங்க ஏன் வருத்தப்படுறீங்கன்னு மந்திரியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, உங்களுடைய அர்த்தம் அந்த காலத்துல நான் சொல்றேன். அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தா நீங்க பால் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் ஒவ்வொரு அப்ப வணிகர் வியாபாரிகள் எல்லார் வீட்லயும் ஒரு 100 190 குடும்பம் கூட வச்சுங்களேன். எத்தனையோ உங்க என்னப்படி பால் ஊற்றிருக்காங்க, எல்லாரும் பால் ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. பால் ஊற்றும் போது வியாபாரி, ஒரு வியாபாரி என்ன நினைச்சிருக்காரு, இன்னொரு நான் வியாபாரிங்கன்னா நீங்க அந்த காலத்து வியாபாரி, நீங்க இந்த உடனே இங்க என்னோட சட்டைக்கு வராதீங்க யாரும். ஓஹோ, இந்த வியாபாரி எழுதுன்னு நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் வணிகர்கள் சங்கம் மீட்டிங் இங்க தான் பேசுறேன், திருவள்ளூர்ல ஞாபகம் இருக்கா? வணிகர்கள் சங்க மாநாடு இங்க நடந்தது, அந்த திருத்தணி நடந்தது. ஏன் எனக்கு என்னன்னா, இப்ப பால் ஊத்தல, என் பால் ஊத்தல அப்படின்னு கேட்டேன். ஒரு நீர் காலையில மறுநாள் என்ன பால்லாம் முடிஞ்சிருச்சு, ஊத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னு அரசர் சொன்னாரு. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த மந்திரி போய் திறந்திருக்காங்க. ஒவ்வொரு கூட தண்ணி தான் இருந்திருக்கு. அந்த ஒரு அண்டா மாதிரி ஒரு அண்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அண்டா நிறைய பாலாக ஊத்தி என்ன வெறும் தண்ணியா இருக்கு அப்படின்னு இருக்கா. அப்ப வணிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல அவர் பாலத்து வரலாம் தண்ணி ஊத்திட்டேன், அவர் பாலத்து வரலாம் தண்ணி ஊத்திட்டேன், அவர் பாலம் நீங்க என்ன பார்க்க போறீங்க, பார்த்தா வெள்ளையா தானே இருக்கு பால் அப்படிங்கிற நான் தண்ணி ஊத்திட்டு இப்படியாக அண்டா நிறைஞ்சு போச்சுன்னா. ஆக இந்த அம்மாவை குளிர வைக்கணும், ஜெயலலிதாவை குளிர வச்சிருக்கதான் இந்த கட்சிகள் அதிமுக திமுக. ஆமா, திமுக இருக்குன்னா கலைஞரையும் ஸ்டாலினையும் குளிர வைக்கணும். குளிர வச்சாலும் இந்த கட்சிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும். குளிர வச்சா அண்ணே நம்ம கட்சிக்கு எதுன்னு ஈடு என்ன, நீங்க வேற. அது அண்ணன் போயிருக்காரு பாருங்க ஸ்டாலின் என்ன, உடனே சொல்லியா என்ன அப்படின்னு அப்புறம் அவரு முடியட்டும் விடியட்டும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க.
முடியட்டும் முடியட்டும்னு சொல்லிட்டுவான். அவங்களே பாருங்க, அவசரமான வார்த்தை. நான் கேட்டா இல்லையா அவசரவாதி இல்லையா நீவே அப்படிமா சொன்னா, ஏன் இன்னைக்கு வரைக்கும் மவுண்ட் ரோட்ல அவருடைய சிலையை இடிச்சாங்களே, அது ஏன் சாகப்படும் சிலை அகற்றிட்டு யாரும் சிலையை வச்சிருக்காங்க, ஏன் அகற்றினார்கள் என்பது கேள்விக்குறி. சரி, மஞ்சத்துண்டை போட்டிருக்கா, மஞ்சத்துண்டை எடுக்க வேண்டியதானே. இப்பதான் உங்களுக்கும் பாமக விரோதமாயிருச்சு, எடுக்க. அவன் நன்றி மறக்காதவன் கேட்டா, நான் நன்றி மறக்கல, அவர் போட்டாரு. எத்தனை வருஷம் போட சொன்னாரு? அப்ப நானும் மஞ்சத்துண்டு, இந்த மாதிரி மஞ்சத்துண்டு நானும் போட்டுக்கிறட்டுமா? ஏன்னா நானும் மஞ்சத்துண்டை போட்டுக்கிறேன். இப்ப புரிஞ்சதா மக்களே? எதற்காக எனது கட்சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக நாடு நன்றாக இருக்கும். அதே போல இங்கு திருவள்ளூர் மாவட்டம் எதற்காக நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன் என்பது கிருஷ்ணமூர்த்திக்கு தான் தெரியும். திருவள்ளூர்ல ஒரே ஒரு கூட்டம், திரும்ப சென்னையில் ஒரு கூட்டம், இப்படியே போய்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 2 இடம். ஏன்னா 6 மணிக்கு மேலே இவன் ஜெயலலிதா மாதிரி என்னால பகல்லையும் மூடி சுத்த முடியும். அது எப்போ சுத்தமோ அப்பதான் சுத்து. ஆனா யாரையும் இறக்க விட மாட்டேன். இவங்க உடனே பகல்ல யாரு அம்மாவா ஜெயலலிதா அம்மா வராங்களாம், ஒரே 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம். நீங்க எல்லாம் காசுக்கு வந்த கூட்டமா? காசுக்கு வந்த கூட்டம் சார். நீங்க காசுக்கு வந்த கூட்டமா? கடைசியில கையாட்டு நிக்கலாம் காசுக்கு வந்த கூட்டமா? இல்ல. அங்க பாத்துங்க பத்திரிக்காரங்களே, யாரும் காசுக்காக ஜெயலலிதா காசு கொடுத்து கூட்டிட்டு மந்திரிகள் அதுக்கு தானே. அதுக்கு ஓபிஎஸ் விழுந்து நான் பாரு அத்தவசான விழுந்து. ஏன்னா அவங்க பதவி அவங்ககிட்ட இருக்கணும்ல. இதுக்காக தான் பாலத்தை சொல்லுவது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அவங்க ஊத்துவாங்க, அவங்க ஊத்துவாங்க, தண்ணி ஊற்றி மாத்தினாங்கல்ல. அதே மாதிரிதான். ஆக நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கதையை அதிகமாக சொல்லவில்லை. ஏன்னா எனக்கு கதை சுருக்கிட்டேன். அங்க போய் போறதுக்குள்ள நான் போறதுக்குள்ள நீங்களும் வீடு போய் சேர்ந்துருவீங்க, டிவியை பார்க்கலாம், அங்கேயும் போய் கதை சொல்லலாம். இதே கதை இல்லாட்டி இந்த கதை இல்ல வேற இடத்துல வேற ஒரு கதையோ இல்ல வேற ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று நான் சொல்லு. ஏன் இந்த விஜயகாந்த் சொல்லுகின்ற 6 கட்சிகளுக்கும் நீங்கள் தான் வாக்களிக்க வேண்டும். யார் யார் வேட்பாளர் எனக்கு தெரியாது. ஆனா எந்தெந்த கட்சி நிக்கணும் உங்களுக்கு தெரியும். யார் வேட்பாளர் என்பது எனக்கு தெரிஞ்ச வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி இந்த ஏரியாவுக்கு. அதனால நீங்க முறைசிறந்த வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் என்று நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.